சிந்தாமணி விஜயாவும் மீனாவை இந்த டெக்கரேஷன் ஆர்டரு எடுக்க விடாமல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்கரேஷனுக்காக 2.5 லட்ச ரூபா பணத்தை தேடி மீனா அலைஞ்சிட்ருக்கிறப்ப தங்கச்சியான நம்ம சீதா இருந்துட்டு நான் அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறான். சரி ஏன் சீதா நீ ஏன் கல்யாண செலவுக்கு வச்சுருக்கிற பணம் அக்கா எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்ட்டு மீதி 1 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்ல, இல்லை நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி மீனா சொல்ல, அக்கா நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு போய் டிராஃபிக் போலீஸ் அருண் கிட்ட கேட்குறாங்க. இப்படி எனக்கு அமௌண்ட் 1 லட்ச ரூபா தேவைப்படுது, எங்கள் அக்கா டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு டெபாசிட் கட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்காக 2.5 லட்ச ரூபா பணம் கட்டணும். நான் எங்கிட்ட இருந்தது 1.40 நான் கொடுத்துட்டேன், அக்கா ஒரு 10,000 வச்சுருக்காங்களாமா, இன்னும் பத்தாததுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது, அதை நீங்கள் கொஞ்சம் வெளியில் எங்கேயாச்சும் வட்டிக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் டிராஃபிக் போலீஸாக இருந்துக்கிட்டு நான் வந்து வட்டிக்கு வாங்கினா அது ரூல்ஸ் தப்பாக போயிடும், அதனால நான் வாங்க முடியாது, வேணால் என்கிட்ட இருக்குது அந்த அமௌண்ட்டு வேணால் தரேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் உங்கள்கிட்டனா நான் கேட்டிருக்கவே மாட்டேன், வெளியில் எங்கேயாச்சும் இருந்தால் நான் வாங்கி தர சொன்னேன், வேணாம் நான் வெளியில் வேறு எங்கேயாச்சும் வட்டிக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்ல, ஏன் நான் கொடுத்தா வாங்க மாட்டியா, நீ மட்டும் கொடுக்குற நான் கொடுக்கக்கூடாதா, நம்ம இப்போ வந்து நம்ம 2 பேரும் அப்படியே இருக்கோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே, நான் ஹெல்ப் பண்ணதெல்லாம் என்ன தப்பு, நீங்கள் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அமௌண்ட் வந்ததுன்னா நீ எனக்கு கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அருண் சொல்ல, சரி அப்படின்ட்டு சீதா வாங்கிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நீ வா அக்கா நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யறனால அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறா. சரின்ட்டு கிளம்புறப்ப முத்து இருந்துக்கிட்டு எனக்கு டீ கொடுன்னு சொல்லி கேட்குறா. டீயை கொடுக்குறப்ப ஏன் ஊற்றி தர மாட்டியா, நீ கண்டதையெல்லாம் ஊற்றி குடிக்கிறீங்களா, இதை ஊற்றி குடிக்கிறனால ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன ஒரு மாதிரியே பேசுகிறேன், ஆமாம் எங்கள் நைட்டு பண்ணதுக்காக தான் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் அந்த டிராஃபிக் போலீஸுக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நான் எனக்கு கட்டணும் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி முத்து சொல்ல, நான் இருந்துக்கிட்டு எப்போவுமே நேர்மைக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேனே ஒழிய, நீங்கள் வந்து அவர் வந்து அவரோட வேலையை பார்க்குறாரு, நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசுகிறது தப்பு, யார் வேணாலும் உங்களுக்கு காண்டேற்றுவாங்க, அதுக்காக நீங்கள் போய் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி திட்டேன். அதே ரவியும் சுருதியும் வந்து கேட்குறாங்க, என்னடா நைட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தேன் என்னாச்சு அப்படின்னு, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ண முத்துக்கு ரொம்ப ஓவராக கோவம் வருது. உடனே சீதா கூப்பிட்டாலும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிகிட்டையும் சுருதிகிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு. பாரு இப்போ கூட என்கிட்ட சொல்லாமல் போகிறாவாரு, அவள் வந்து சம்பாதிக்கிற திமிரில் இருக்காடா அப்படின்னு சொல்கிறப்ப, நீ இது மாதிரி ஒய்ஃபு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் முத்து, தேவையில்லாமல் நீ பண்ணாத, கொஞ்சம் நீ கண்ட்ரோலாக இரு அப்படின்னு சொல்லி ரவி அட்வைஸ் பண்ண முத்து கேட்டுக்க மாட்டேங்கிறா. அப்படி சுருதி இருந்துட்டு, ஆனால் உங்கள் அண்ணனுக்கு கிடைச்ச மாதிரி ஒய்ஃப் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, இவங்களை வச்சு உங்கள் அண்ணனுக்கு பயன்படுத்திக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் 2 பேர் போயிடுறாங்க. அதுக்கு இடையில ஹோட்டலில் சுருதி ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப 2 பேர் நக்கல் அடித்து பேசுகிறாங்க. டபுள் மீனிங்காக பேசிகிட்டு இருக்கிறப்ப சுருதிக்கு கோபம் வந்து அவங்க கேட்ட சூப்பில் ரொம்ப மிளகாத்தூளை போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் நிதியும் ரவியும் சுருதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் வந்த அந்த 2 பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசங்காட்டி சுருதிக்கு கோவம் வந்து, எனக்கு இந்த வேலையே வேண்டாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தால் என்னை நான் இந்த வேலைக்கே வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக வேலையை விட்டு நின்றுக்கிறேன்ட்டு கிளம்பிடுறேன். மீனா போய் சீதாக்கிட்ட பணம் அமௌண்ட் வாங்கிட்டு இப்போ ஏது சீதா அப்படின்னப்பறம், இல்லை அக்கா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, இந்தாங்க இந்த அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுருக்க அமௌண்ட் ஒன்று எடுத்துகிட்டு போய் முதல்ல டெபாசிட் கட்டுற வழியை பாருங்கள், நாளைக்கெல்லாம் லாஸ்ட் டேட்டு, அதனால் இன்றைக்கே முடிச்சுடுங்க, நீங்கள் தான் இந்த ஆர்டர் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு சீதா கொடுக்குறா. ரொம்ப நன்றி சீதா, நீ எந்த விதத்தில் எப்படியா வாங்கினேன்னு தெரியல, ஆனால் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அக்கா நமக்குள்ளே எதுக்குக்கா நன்றியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் முதல்ல போய் டெபாசிட் அமௌண்ட்டை கட்டிவிட்டு ஆர்டரை வாங்கிட்டு வாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சீதா அனுப்பி வைக்க, போய் வீட்டில் போய் பணம் எடுத்துகிட்டு போகிறத சிந்தாமணி முத்துக்கிட்ட இப்படி சீதா பணம் அமௌண்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, நான் டெபாசிட் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறப்ப விஜயா கேட்டுறா, அமௌண்ட்டு கட்ட போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, இப்படி இப்போ சீதா பணம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறா, அவள் டெபாசிட் பணம் கட்ட, அவள் எங்கேருந்து ரெடி பண்ணான்னு தெரியல, நம்ம ரெடி பண்ண மாட்டான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தோம், அவள் நான் ரெடி பண்ணிட்டா, இப்போ கொண்டு போய் அமௌண்ட்டு கட்ட போகிறா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, அவள் பூக்கறி அந்த ஆர்டரும் வாங்கவே கூடாது, நீங்கள் கெடுத்தே ஆகணும், அவளை என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஆனால் அந்த ஆர்டர் மட்டும் அவளுக்கு போகக்கூடாது, இந்த டெக்கரேஷன் ஆர்டரும் நீங்கள் தான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணிக்கு ஆர்டர் போடுற மாதிரி பேசுகிறா. அப்படியா நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் எப்படி ஆர்டர் வாங்கிடுவாள்னு நான் பார்த்துட்றேன், நீங்கள் எதையுமே கவலைப்படாமல் இருங்க, இப்போ நான் என்ன என் வேலைத்தனத்தை நான் காட்டிக்கிறேன் அப்படின்ட்டு
ஆளுகளை விட்டு அந்த பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போகிறான். இது உடனே முத்துக்கு சொல்லி, இப்போ நான் பணம் கட்ட எடுத்துகிட்டு போனதே யாராவது 2 பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு பிடுங்கிட்டு போயிட்டாங்க, நீங்கள் முதல்ல வாங்கன்னு சொன்னோன்னே முத்துவும் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறான். போய் அந்த பணத்தை பார்க்க எப்படி எடுத்தாங்க என்னென்னு பார்த்து சிசிடிவி ஃபுட்டேஜில் கேட்க போகிறப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேங்கிறாங்க. கேஸ் கொடுத்தா தான் நாங்கள் தருவோம்னு சொல்லி அதே மாதிரியே சத்யாவுக்கு சொன்ன மாதிரி எதுலேயும் சொல்கிறாங்க. நீ பணம் கொண்டு போனது யார் யாருக்கு தெரியும் மீனா அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, நான் உங்களுக்கு தெரியும், சீதாவுக்கு தெரியும், அதுக்கப்புறம் மாமாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி அப்பாட்ட இவங்கெல்லாம் எல்லாருமே நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தான், யாரும் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவ கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, தெரியலைங்க, ஆனால் தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு, நம்ம வீட்டில் தானே பேசிகிட்டு இருந்தோம், அதனால் தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறப்ப, சரி இதெல்லாம் சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்குது, நம்ம போய் சிந்தாமணி பார்க்கலான்னு போய் சிந்தாமணி பார்க்க போகிறப்ப, சிந்தாமணி வந்துட்டு நான் எதுக்கு உங்கள் பணத்தை எடுக்கிறேன், எனக்கு பணங்காசு இல்லாதவளா அப்படின்னு சொல்லியெல்லாம் ஓவராக வாய் பேசுகிறான். அதையும் சரி இவளை என்ன இப்படி விட்டால் ஆகாது, நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்தா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு டேட்டே முடிஞ்சிடும், நம்ம வேறு வழியில் தான் ட்ரை பண்ணணும் மீனா, நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கும் நீ கெடுக்கிறதுலையே தான் உன்னை கவுத்துடுறதுலையே தான் இந்த அம்மாவுக்கு என்ன, இது நம்ம எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் பார்த்துக்கலாம். சரி அன்றைக்கி சீதாட்ட சத்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கி கொடுத்தாங்களா, அவங்ககிட்ட சொல்லி இதே மாதிரி இந்த ஃபுட்டேஜை வாங்கி தர சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, அதே மாதிரி சீதாவுக்கு ஃபோன் பண்ணிச்சு, நீ இந்த அட்ரஸில் இப்படி லொக்கேஷனில் என் பணம் திருட்டு போயிடுச்சு, நீ கண்டுபிடிக்க சொல்லு சீதா அப்படின்னு சொன்னேன். உடனே டிராஃபிக் போலீஸ் அருணுகிட்ட சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ எடுத்து பார்க்குறப்ப சிந்தாமணியோட ஆளாக தான் இருக்காங்க. அந்த அவங்கள பிடிக்க போனப்போ சிந்தாமணி வந்துட்டு இவங்க வந்து இப்போ என்கிட்ட வேலை செய்யலை, இவங்க வந்து முன்னாடி வேலை செஞ்சவங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி மழுப்புறா. இருந்தாலும் முத்து விடாமல் கண்டுபிடிச்சி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் போலீஸ்கிட்டையும் ஒப்படைச்சி, இப்போ இது எங்கே போனோம், இவங்க ஆட்டையை போட்டாங்க, நாங்கள் தொழிலில் முன்னேற விடாமல் என்னை தடுக்கிறதுலே இவங்க குறியாக இருக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, நேர்மையான வழியில் தான் நான் போகிறேன், என்னை குறுக்கு வழியில் என் பணத்தை அடித்து இப்படி வாழ்க்கையில் அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறதே இந்த சிந்தாமணியோட வேலையாக போச்சு, எப்படியாச்சும் இந்த பணத்தை எனக்கு காப்பாற்றி கொடுங்க, நான் ஆர்டரும் வாங்கியே ஆகணும்னு சொல்லி மீனா சொல்கிறேன்.